ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் முஷோக்கு டென்சையோட எபிசோட் 3 பார்க்க போறோம். எடுத்ததும் நம்ம பைய உள்ள ரொம்ப சின்சியரா தேங்க்ஸ் பண்ற போல இருக்கும். ராக்ஸினால தான் அவன் மாறுபட்ட வாழ்க்கையே பார்த்தது போல. அவன் கையில என்ன எடுக்கிறான்னு தெரியல, ஆனா அது பேண்டின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கும்பிட்டு வெளியே போவான். பால் ஜெனித் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பான். ரோடியஸ் வந்ததும் வெளியே போறன்பான். பேரண்ட்ஸ் ஆனா 2 பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். ஜெனித்லாம் அவனா வெளியே போறேன்னு சொல்றான் பாருங்களேன்பா. ரோடியஸ் வந்தவன் என்ன நினைச்சு கவலைப்படுறீங்களான்னு கேட்பான். பால் இல்லாமையா இருக்கும் பின்னா அவன் தான் ஆரோக்கியமா நல்லா சாமிங்கா வளர்ந்து வரலன்ட்டு வாய்ப்புக்குவான். பால் நீ குழந்தை போல நடந்துக்காம இருந்ததுதான் எனக்கு கவலைப்படுத்துச்சா மகனேன்பா. அவனும் நீங்க எதிர்பார்த்த போல ஃபர்ஸ்ட் பையனா இல்லையான்னு கேட்டா, பால்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வைக்கலையேங்கவன். அவன் சரின்ட்டு குடும்ப பேருக்கு ஏத்த போல நடந்துக்கிறான்பா. பால் அவனை தூக்கிட்டு அப்பனா 2ல இருந்து 3 கேர்ள் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வான்பாரு. அவனும் அம்மா மாதிரி இருந்தா பார்த்து கூட்டிட்டு வரன்பா. ஜெனித்துக்குலாம் வெக்கம் தாங்காது. பால் ஒரு தகப்பனா இங்க பாரு, எல்லாத்தோடவும் இறக்கத்தோட நடந்துக்கணும். ஸ்ட்ரென்த்தை வச்சு மக்கள் கிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுன்பா. ரோடியஸ் தெரியும் ஸ்ட்ரென்த் எல்லாம் பொண்ணு கிட்ட மட்டும்தான் ஷோ ஆஃப் பண்ண காட்டிக்கணும்பா. பால் ஆமான்ட்டு டே அப்பல்ல இல்லைன்பா. ரோடியஸ் சும்மா விளையாண்ட நம்ம பலத்தை வச்சு பலவீனமானவங்களை பாதுகாக்கணும் இல்லையான்பா. பாலும் ஆமான்கவன். அவன் அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்புவான். ஜெனித்தும் பாய் சொல்லிட்டு நம்ம பையன் நல்லா வாழ்ந்துட்டான்லன்பா. பால் அப்பப்ப நான் ஒரு அப்பாவா நடந்துக்கணும் போலன்பா. ரோடியஸ் வெளியே ஜாலியா போறப்ப ராக்ஸி தானே இப்படி வெளியே வரக்கு காரணமா இருப்பா. அதனால மனசுல அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவ கொடுத்த பொருளை நல்ல விதமா பாத்துக்கணும்னு நினைப்பான். போற வழியில 3 பசங்க டீமன் சைட்ல வம்பிருக்கிறத பார்த்துட்டு இது எனக்கு பழக்கப்பட்ட போலதான் இருக்குன்ட்டு வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பசங்களை அடிப்பான். 3 பேர் சேர்ந்துகிட்டு ஒரு ஆளை எதிர்க்கிறீங்களாடா, இது கேவலமா இல்லையான்னு கேட்டு அந்த பக்கம் பாப்பான். எல்லாரும் டே நாங்க இங்க இருக்கோண்டான்ட்டு இரு நீ அந்த நைட்டோட பையன் தானான்ட்டு அவனையும் கையில கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கி அடிக்கலான்னு பாப்பானுங்க. ரோடியஸ் அதுலயும் மாட்டிருக்க மாட்டான். ஆனா அவன் தனியை வச்சு அடிக்கிறது அவங்க மேல பட்டிருக்கோம். ஒரு கட்டத்துல போர் ஆகி கிளம்பி இருப்பானுங்க. நம்ம ஆளு காப்பாத்தினவனை போய் பாக்குறப்ப ஆளே அம்சமா இருக்கானே, நல்லா வளர்ந்துட்டா பொண்ணுகளை பூரா ஈத்துருவான். என்னடா இவன் முடி பச்சையா இருக்குன்ட்டு ராக்ஸி ஏற்கனவே சொல்லிருப்பால. பச்சை கலர் முடி நெத்தியில அப்புறம் ரெட் ஜெம்மோட பார்த்தா அவங்க கிட்ட நிக்காத ஓடி போயிருன்னு. அதனால கன்ஃபார்ம் பண்றதுக்காக நெத்தியை பாப்பான். அப்பாடா வெள்ளையும் தாண்டா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு காதை தான் நோட் பண்ணுவான். ரோடியஸ் தான் அவனுக்கு தலையெல்லாம் குளிச்சு விட்டு இவன் அதை ட்ரைங் கூட பண்ணி விடுவான். நீ திருப்பி சண்டை போடாம அந்த பசங்கள உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லுவான். அந்த பையன் லுக்க வச்சு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டா அவன் என் மாஸ்டரும் டீமன் தான். ஆமா நீ டீமனா என்னன்னு கேட்டா அவன் எனக்கு தெரியாதுங்கவன். இந்த வயசுல தெரியாம ஒருத்தர் இருப்பானான்னு நினைப்பான். இதுக்கப்புறம் தான் சொல்லுவான் அவனோட அப்பா எல்ஃப்னோ அவன் அம்மா மனுஷினோ. பட் ஹேர் கலர் தான் 2 பேத்துக்கும் சம்மந்தம் இல்லாததா இருக்கும். அந்த ஒரு விஷயத்த நினைச்சிட்டு அழுகவும். ரோடியஸ் மனசுக்குள்ள இவன் குடும்பத்திலேயே நிறைய குழப்பம் இருக்கும் போலன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் நடந்து போறப்ப நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணின்னு கேட்பான். ரோடியஸ் பலவீனமா இருக்கவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காருன்பா. அவன் எனக்கு உதவி பண்ண வந்தே இப்ப அந்த பசங்களுக்கு ஒன்ன பிடிக்காம போயிருன்பா. ரோடியஸ் அவனுங்களோட விளையாடுறக்க உன் கூட இருக்கலாம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ கிளீனிங் ஒர்க் இல்லாம இருந்தா சரி 2 பேரும் விளையாடலான்ட்டு மனசுக்குள்ள இவன் மட்டும் வளர்ந்தா இவனை சுத்தி பொண்ணுகளா மொய்க்குங்க. அதுல 1-2 நானும் இழுத்துக்கலான்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட தான் அவன் கூட பழகிற போல இருக்கும். டக்குன்னு பேரை சொல்லிக்கல இல்லன்ட்டு ரூடியஸ்ன்ட்டு உன் பேர் என்னன்னு கேட்டா அவன் சில்ஃப்னு சொல்ல வரும்போதே காத்தடிக்கும் ஸ்டாப் ஆயிப்பான். சில்ஃப்ங்கிறதே விண்ட் ஸ்பிரிட் நேம் போலதான் இருக்குன்ட்டு என்ன 2 பேர் சேர்ந்து என்ன விளையாடலான்னு கேட்பான். அவன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருந்ததுல என்ன விளையாடுறதுன்னு தெரியலின்பா. நம்மளும் மனசுக்குள்ள ஆமா அதுவும் கரெக்ட் தான், எனக்கும் ஃப்ரெண்டு இருந்தது இல்லையாச்சேன்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சா அவன் கையில தண்ணி காத்தெல்லாம் வர வச்சில அதை சொல்லி கூடன்பா. ரோடியஸும் மேஜிக் ஆன்ட்டு இன்கான்டேஷன்ஸ் கத்துக்க வேண்டியது வரும்பா. அவனுக்கு மூஞ்சி தொங்கி போன போல ஆகவும். ரோடியஸ் விருப்பம் இருக்க இல்லையான்னு கேட்டு சரி பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலான்பா. செல்ஃப் ரொம்ப எக்ஸைட் ஆயிருப்பான். இதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிறப்ப வீட்டுல விட்டு வந்திருப்பான். செல்ஃபோட பேரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாயெல்லாம் சொல்லுவாங்க. வீட்டுக்கு போனா பால் ரொம்ப கோவத்துல இருப்பான். நம்ம பையவுள்ள மனசுக்குள்ள ஒரு வேளை ராக்ஸியோட பேண்டையை இது கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு நினைப்பான். பட் விஷயம் அதா இருக்காது. சோமாங்கிற பையன் மேல நீ கை வச்சிருக்க, பண்ண தப்புக்கு சாரி கேளுன்பா. ரோடியஸ் மனசுக்குள்ள ஒருவேளை அந்த புள்ளி பண்ண பசங்கள ஒருத்தனும் நினைக்கும் போது அவன் எதுக்கு அதை பண்ணான்னு சொல்ல வருவான். பட் பால் அதை கேட்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டான். ரோடியஸும் என் தரப்புல எக்ஸ்பிளைன் பண்ணதா விடுங்களேங்கிறப்ப பால் மன்னிப்பு கேட்காம கூட பேசறான் பாருன்னு அப்பிருப்பான். ரோடியஸ் சிம்பிளா எந்திரிச்சவன் நான் உங்களுக்கு ஒரு நல்ல மகனா இருக்கலான்னு தான் பாடுபட்டன்பா. பால் இது தேவையில்லாத பேச்சுங்கவும். அவன் இது தேவைதான், என் தரப்புல நான் என்ன செஞ்சேன்னு சொல்ல கூட விடாம வெளியே இருக்க யாரோ சொன்னாங்கன்ட்டு உங்க மகனை நீங்களே திட்டுறீங்க அடிக்கிறீங்க, நான் சேர்த்தது இவ்வளவுதான் போலங்கவும் உன் சைடு எக்ஸ்பிளனேஷனை சொல்லுன்பான் பால். பட் ரோடியஸ் சொல்ல மாட்டான். அப்பா இதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்த்த போலவே நான் இருக்கேன். 3 பசங்க ஏதாவது ஒரு வீக்கான பையனை புள்ளி பண்றப்ப 4வது ஆளா நானும் போய் நின்னுக்கிறேன், அவனை புள்ளி பண்றேன், பலவீனமானவனை அடிக்கிறேன், அவனை கெட்ட வார்த்தையில திட்டுறேன். ஏன்னா நம்ம குடும்ப பேரெல்லாம் நல்லா காப்பாத்தணும்லன்பான். ஆக்சுவலா இவங்க குடும்ப பேரு கிரே ரேட்டுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அதை வார்த்தை சொல்ல முடியாது. ரோடியஸ் மனசுக்குள்ள பால் நான் ஒன்னும் 20 வருஷ காலமா ஆர்கியூமெண்ட்ல ஜெயிச்சாலாம் கிடையாது, இந்த தடவை கரெக்டான ட்ராக்ல இருக்கன்னு நினைப்பான். பாலும் சரி உன் தரப்புல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதை பத்திலாம் கேட்டதும் ரோடியஸ்லாம் சகஜமா சிரிச்சுட்டு அவங்க அம்மாவை பார்க்க போயிருப்பான். பட் அது அவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கும். ஜெனித் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டா அவன் ரோடியஸோட ஒரு சின்ன சண்டை, நான் சும்மா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி இருந்தாலும் போயிருந்திருப்பான் போலன்பான். ஜெனித் நீங்க பண்ண போலவான்கவும் அவன் என்
அப்பா விஷயத்துல அவரும் இப்படிதான் ஃபீல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு மனசளவுல நினைப்பான். இதுக்கப்புறம் மாசங்கள் போகும். அந்த தொல்லை பிடிச்ச பசங்க ரோடியஸ வம்பிழுக்காமலாம் இருக்க மாட்டானுங்க. இவனும் சும்மா இல்ல சண்டை போடுவான். இதுல ஒரு பையனோட அம்மா மட்டும் தானே ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க திரும்ப திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் வச்சுட்டே தான் இருப்பாங்க. பட் ரோடியஸ் பைவுல என்ன தைவம் சொல்லுவான், அவங்களுக்கு அவங்க பையனை விட பாலை பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் போல, அதான் இப்படி பண்றாங்கன்ட்டு. வால் பயிற்சி பண்ணிட்டு இருந்தவன் படுத்திருப்பான். வெயில் தாக்கம் தாங்கலடான்ட்டு. செல்ஃப் வந்துட்டு ரொம்ப லேட்டா வந்துட்டானா, அவன் நானுமே இப்பதான் வந்தன்ட்டு மனசளவுல பழைய போயின்ட்டு. செல்ஃப் அவ மேஜிக்ல பயங்கரமா தேர்ந்ததை பார்த்துட்டு மன லிமிடேஷன்ங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் போலன்னு நினைப்பான். செல்ஃப் வந்தவ சூடான காத்து வர வச்சுல அதை எப்படின்னு கேப்பா. அவன் தண்ணி வர வச்சு அதுல தீய வர வச்சா அந்த சூடான காத்து வரும்பா. செல்ஃப் என்ன எதுவுமே பேசாம அந்த மந்திரம் பண்றேன்பா. அவன் சைலண்டா மேஜிக் ஸ்பெல் சொல்றது பிகினர்ஸுக்கு இது கஷ்டம்பா. செல்ஃப் எப்படின்னு சொல்லி கொடுங்கவோ. அவனும் மானாவ ஃபிங்கர் டிப்ல ஸ்குவீஸ் பண்ணி கொண்டு வர போலன்னு மனசுல நினைச்சுக்க. அன்ஸ்பெல்லையுமே நீ மனசார சொல்லிட்டு அதை பண்ணணும்பா. செல்ஃப் அதை செஞ்சு பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணா ரொம்ப கஷ்டப்படுவா. பைவுல நம்ம ஒரு வேலை ஸ்பெஷலோ ஏன்னா நான் ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன், அதனாலே ஒரு ரெண்டு ஸ்கில் வந்து நமக்குன்னு தனிப்பட்டதா இருக்கும்னு நினைப்பான். பார்த்தா செல்ஃப் அதை செஞ்சவ நான் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷமா ஓடலாம் ஆரம்பிச்சிருப்பா. நம்மளும் சேஸ் பண்ணிட்டே போனவன் ஒரு கட்டத்துல அவ அப்படியே படுத்துக்கவும் அவனும் கூட படுத்திருப்பான். அவனோட முகத்தை பார்க்கும் போதுல இவனுக்கு பொறாமையா இருக்கும். மனசுக்குள்ள இவனோட அழகை பாக்குறப்ப ஆம்பளையா எனக்கு பொறாமையா தான் இருக்குன்ட்டு. எனக்குமே சைல்ட்ஹுட்ல ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, அவ பொண்ணு ரீசெண்டா தான் கல்யாணம் நடந்தாதான் கேள்விப்பட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே மழை வந்திருக்கும். ரெண்டு பேரும் அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இல்லையா அவங்க ரெண்டு பேருமே தோட்டிக்க துண்டு கொடுத்துட்டு வாம் வாட்டர் வீட்டுல ரெடியா தான் இருக்கு போய் குளிங்கன்பா. ரெண்டு பேரும் குளிக்க போகவும் ரூடியஸ் அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே பிறந்த மெனியா நிப்பான். பட் செல்ஃப் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டவே தயங்குவா. நம்ம ஆளு கீழே இருந்து இப்படி தூக்குனா வந்துட போகுதுன்ட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விடுவான். அவ ஒரு மாதிரி வெக்கப்பட்டு நிப்பா. அவன் டே வா ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலான்பா. பட் செல்ஃப் அப்படியே நிக்கத பார்த்துட்டு அவன் ட்ரௌசரையும் அவுத்து விடலான்னு பாப்பான். பட் அவன் கூச்சப்படுவான். பயவுள்ள மனசுக்குள்ள ஒருவேளை அந்த இடம் பார்க்க வித்தியாசமாக இது இருக்குமோ, நமக்கும் போன ஜென்மத்துல அப்படிதானே இருந்துச்சு, இவன் எதுக்கு இப்படிலாம் இப்படி நினைச்சிட்டு இருக்கான்ட்டு அதையும் பாத்துலான்ட்டு அவுத்து விடலான்னு பாப்பான். செல்ஃப் மண்டையில கொட்டவும் கம்முன்னு போயிருப்பான். சரி உனக்கு எப்படி தோணுதோ வந்து குளின்ட்டு அப்படின்னு பார்த்தா இன்னொரு அவுத்து விட்டுருப்பான். செல்ஃபுக்கு வந்து அழுக ஆரம்பிக்குவோம். பயவுள்ள அப்படின்னா இது அவன் இல்லையா அவளான்பான். பாலுக்கு வந்து இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு புரியாது. இதுக்கப்புறம் பயவுள்ளே குளிக்க வைக்கும் போது தான் எதுக்கு அப்படி பண்ணின்னு கேட்பான். அவன் மலையில நனைஞ்சால கோல்டு பிடிச்சுக்கிட்டு தான் சேர்ந்து குளிக்கலான்னு கூப்பிட்டான்பா. பாலு இருந்தாலும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அதை முதல்ல வயசுக்கு ஏற்ற போல தெரிஞ்சுக்கன்பா. 2 டேஸ்க்கு ஆக்சுவலா அவன் பொண்ணுங்க தெரியாட்டியும் மன்னிப்பு கேட்பான். அவன் பண்ணது தப்புங்கிற போல. பால் நீ மன்னிப்பு எங்கிட்ட கேட்காத செல்ஃபியேட் கிட்ட போய் கேளுன்பான். இப்பதான் நம்ம ஆளுக்கு அவளோட ஃபுல் நேமே தெரியும். பால் கிட்ட அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டா ஏத்துப்பாளான்னு கேட்டா, பால் நீ எவ்வளவு சின்சியரா கேக்குறீங்க அதை பொறுத்துதான், நீ உண்மையா போய் கேளுங்க போது ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கீழே வருவாங்க. பால் மனசுக்குள்ள ஒன்ன ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணது எனக்கே ஃபீலிங் டவுனா தாண்டா இருக்கு மகனே, என்ன பண்ண அந்த பொண்ணுகளை அடக்கிற விதத்துல நீ அப்படியே குடும்பத்துல இருக்கவனுக்கு போலதான் இருக்க. சரி என்னமோன்னு நீ கொஞ்சம் ஸ்மார்ட் அப்புறம் ரொம்பவுமே கவலைப்பட வைக்காத ஒரு மகனா இருப்பின்னு நம்புறேன்னு நினைக்கும் போது பயவுள்ள சில்ஃபியேட் கிட்ட என்ன மன்னிச்சிரு, உனக்கு முடி சின்னதா இருந்ததை பார்த்துட்டு நான் பையன் நினைச்சிட்டேன்பா. சில்ஃபியேட் இன்னும் பயங்கரமா அழுதுட்டு போய் ஜெனித்தை கட்டி பிடிச்சுப்பா. பால் மனசுக்குள்ள என் பையன் லூசு தான் போலையன்னு நினைப்பான். அடுத்த நாள் ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்றப்ப பால் கிட்ட ரூடியஸ் திரும்ப தோத்து போயிருப்பான். சில்ஃபியேட் கிட்ட பிரச்சனை எல்லாம் சுமூகமா போதான்னு கேட்டா ரூடியஸ் அவ இன்னுமே அவாய்ட் பண்றா. பேசாம எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்பா. அவனும் முடியாதுன்னு சொன்னாங்கவன். வேணா ஷூவும் கூட நக்கறாங்கன்பா. பால் டக்குன்னு தோல்ல கை போட்டு இங்க பாரு, பொண்ணுங்களுக்கு ஆம்பளைகளோட வீரத்தை காட்டி மட்டும் அடக்க முடியாது, அவங்களுக்கு உன்னோட மிதமான பக்கத்தையும் காட்டணும்டான்பா. ரூடியஸ்க்கு ஒன்னும் புரியாது. பால் இங்க பாரு, இப்ப உன்னோட ஆப்போசிட் ஜெண்டர் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங், அவங்க உன்னை நேசிக்க வைக்கிறதுக்கு அவங்களோட பலத்தை பயன்படுத்தினா அது உனக்கு பிடிக்குமான்னு கேட்பாரு. அவன் நல்லா இருக்காதுங்கவன். அதே தாண்டா பொண்ணுங்க கிட்ட நீ கொஞ்சம் சாஃப்டா நடந்துக்கணும், அவ உன்னை அவாய்ட் பண்றதால அது உனக்கு எவ்வளவு வலியை கொடுக்குதுன்னு அவளுக்கு சொல்லி புரியவை. இதுவே உங்க ரெண்டு பேத்து கடையில ஒரு பாலமா அமையன்பா. ரூடியஸ் அமையாட்டி என்ன செய்யன்பா. பால் அமையாட்டி திரும்ப வா, உங்க அப்பா நான் தான் இருக்கேன்லன்பா. ரூடியஸ் யோ தகப்பா நீ வேற லெவலு, எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் பிளான் வச்சிருக்கிய, பெரிய ஆளா இருக்கியன்பா. பாலு இப்ப எந்திரிச்சு போன்னு சொன்னா முன்னால பார்த்தா சில்ஃபியேட்டே வந்திருப்பா. நம்மால் தயங்கி நிக்கவும் அட போடான்னு தட்டி விடுவான். சில்ஃபியாவும் அந்த பிரச்சனையை பேச வரப்ப ரூடியஸ் உன்னோட கியூட்டான அந்த முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியல, உன் முடியல வளர்ந்தா அது எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமான்லாம் பேச்ச போடுவான். அவ அதெல்லாம் இப்படி எனக்கு வளர்க்க பிடிக்கலின்பா. ரூடியஸ் உடனே பாலை திரும்பி பார்த்தா அவன் சீரப் பண்ற போல கையாட்டுவான். ரூடியஸ்க்கு இந்த பாயிண்ட்ல என்ன பேசி சிரிக்கட்டனே தெரியாது. சில்ஃபி நீ என்ன வெறுத்து வரவே மாட்டேயோன்னு நினைச்சேன்னு பயப்படுவான். அவ அப்படிலாம் இல்ல, இங்க பாரு இந்த விஷயங்களை நம்ம முதல் போல நார்மலா இருக்க போலயே மாத்திக்கலாமான்பா. ரூடியஸ் எந்த ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டோடவும் பழகினது இல்ல போன ஜென்மத்திலையும், அதனால இந்த ஜென்மத்தினாவது இப்படி ஒரு கியூட்டான அழகான ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்கட்டும், அதுவும் என் வயசுலயேன்னு நினைப்பான். பாலும் வந்துட்டு ரெண்டு பேத்தையும் ஹக் பண்ணி சமாதானப்படுத்துவாரு. டக்குன்னு மேல பார்த்துட்டு இரு, என் 6 வயசு பையனுக்கு நான் என்ன இளவ கத்து கொடுக்குறேன்பா. இந்த இடத்துல என் ஃப்ரெண்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.